Hey guys, welcome to Queen's World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்மாவில் வந்துட்டு ஒரு சின்ன கலர் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு சின்ன டிப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக டிசைன் வந்து நம்ம பண்ணும்போது மேபி அது யூஐ டிசைன் எந்த மொபைல் ஸ்க்ரீன் ஆகட்டும் இல்லை வந்து டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும் எதுனாலுமே வந்து நம்ம வந்து பிளாக் கலர் மேபி த பேக்ரவுண்டோ இல்லை பட்டனுக்கோ சம்திங் ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து நம்ம பியூர் பிளாக் கலர் கோட் வந்து 000 இருக்கும். இந்த கோடுக்கு பதிலாக நம்ம என்ன வந்து அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன் வந்து பியூர் பிளாக்கும் பியூர் ஒயிட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ரொம்ப டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வந்து ஸ்ட்ரெயின் ஆகும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பியூர் பிளாக் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பியூர் ஒயிட்டுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் கோட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். தென் வந்துட்டு ஒயிட் கலர் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாக் கலர் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். பியூர் பிளாக் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். 000 வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்போது இந்த பிளாக்கோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ப்ளூ ஷேடில் இருக்கும். இது எல்லாமே வந்து பியூர் பிளாக்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து கார்டோட கலர் வந்து தெரியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஃபுல் பியூர் பிளாக்காக இல்லாமல் லிட்டில் பிட் ஸ்லைட்டாக ஒரு ப்ளூ ஷேடோ இல்லை பிளாக் ஷேடோ அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து நேவி ப்ளூவோட ஷேட் லைக் எட்ஜு கிட்ட அந்த பிளாக் கிட்ட வந்து ப்ளூவும் பிளாக்கும் மிக்ஸ் ஆகுறது. இது வந்து 000 வந்து பியூர் பிளாக். இந்த இடத்துல வர்றது வந்து லைட் ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூவோட ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து நேவி ப்ளூ ஷேட். இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஐக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். நீங்கள் வந்து ஸோ மேபி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த டிப். அதான் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து நான் லேர்ன் பண்ணேன் லிங்க்டின்லேருந்து சம் போஸ்ட் மூலியமாக. அதை வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறேன். தென் வந்து ஒயிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் எல்லாமே ஒயிட்டு. நான் பியூர் ஒயிட் வந்து நான் வைக்கிறேன். பேக்ரவுண்ட் நான் பியூர் ஒயிட் வச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து ஒரு க்ரே ஷேட், இது லைட் எல்லோ, ஒரு க்ரீம் கலர் அந்த மாதிரி ஒரு ஷேட். இதை வந்து ஹாஃப் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் சாண்டல் கலர் மாதிரி. ஓகேங்களா? ஹாஃப் ஒயிட். இது வந்து ப்ளூ ஷேட். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து பியூர் ஒயிட்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஷேட்ஸ் யூஸ் பண்ணும்போது யூசருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ஐ ஸ்ட்ரெயின் ஆகாமல் ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் ஒரு மைல்டாக கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டிசைன் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ் எதாவது ட்ரை பண்ணுங்கள். இல்லை வந்து பிளாக் கலரில் வந்து போகிறீங்க, கலர் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நியூவாக லேர்ன் பண்ணுறாங்க, இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.